மூவி ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்த்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படத்தில் மெசேஜ்ன்றது கன்வே ஆகிறத விட எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது நம்ம ஃபேமிலிலையும் இது ஒரு கதையாக இருக்குது போல், பக்கத்து வீட்டில் நடக்குது, எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு நார்மல் கதை, அதில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் தான் இந்த சுவாரஸ்யமே இந்த கதையில். ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் வரும்போது எல்லாரும் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் மாதிரி வரும். ஸோ அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது எல்லாரும் இதுதான் வந்து கதையில் சொல்ல வராங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் புரியுது. அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணும்போது இந்த ஹியூமர்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகுது எல்லாருக்கும். ஷான் ரால்டன் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் சோனி மியூசிக்கில் வந்து இஃப் யூ டியூன் இன் டு யூடியூப் யூ கேன் ஹியர் ஆல் த மியூசிக். ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் பயங்கர ரீச்சில் இருக்குது. அண்ட் அதுவே வந்து கதையை நல்லா தூக்கி கொடுத்துருக்கு மியூசிக். பேஜாரான இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். த மெலோடி இஸ் கனெக்டட் டு எவ்ரிபடி. எல்லாரும் வந்து ரேடியோவில் கேட்டோன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நாங்கள் ரேடியோவில் கேட்டோமே இது இந்த படத்தில் தான் வருதான்னு கேட்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபார் அஸ். ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு கதை, பட் அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. சூப்பராக நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணி எதிர்பார்க்காத படம். தம்பி விக்ரமுக்கு சூப்பர் நடிப்பு, எந்த குறை இல்லை. எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். ஆமாம் 90s பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. ஃபேமிலியோட உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஒரு மூவி என்ன சொல்லுது, எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் லவ் கலந்து பண்ண மூவி. ஸோ இதை எல்லாரும் ரசிக்கிறாங்க, எல்லாருக்கும் புரியுது, எல்லாருக்கும் ரிலேட் ஆகுதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. நாங்கள் எப்போ இந்த 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 ஏரியாவில் அவங்க சிரிப்பாங்கன்னு நினச்சி பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் தான் அவங்க சிரிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சுங்க. எந்தெந்த இடத்துல இந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் வச்சுருக்கோமோ அந்தந்த இடத்துல அவங்க ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக. சாங்ஸில் சொல்லவே வேணாம். ஷான் சார் பண்ணுறது அவ்வளோ நெக்ஸ்ட் லெவல் எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் மூவியே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் ஆகிருக்கு ஷான் சாரோட பாட்டை வச்சு தான். பாட்டெல்லாம் நான் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடியும் கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த எடிட்டா பாட்டில் தான் எல்லாருமே நிறைய என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வேறு தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும் எந்த சாங்குக்கு வைப் பண்ணுறாங்கன்னு. இந்த மூவி வந்துட்டு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி கூடயும் வந்து பார்க்கலாம், உங்கள் க்ரஷஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஐ கேன் ப்ராமிஸ் யூ வில் கோ அவுட் வித் லவ் அண்ட் லாஃப்டர் இன் யுவர் ஹார்ட். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச். படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். நல்ல ஃபேமிலி படம், நல்ல லவ் ஸ்டோரி, சூப்பராக இருந்தது. நல்லா பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா அம்சமாக இருக்காரு. நல்லா இருக்கு. ஹீரோயினும் நல்லா இருக்காங்க. இதில் நல்ல கதை, ஃபேமிலி கதை. ஃபேமிலி மூவி எக்ஸலன்ட். எல்லாரும் பார்க்கணும். கம்பல்சரி குடும்பத்தோட பார்க்கணும். அவன் பர்டிகுலரா இளைஞர்கள் 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா வந்து பார்க்கணும். ரொம்ப எக்ஸலன்ட் மூவி. ரொம்ப மூணு விஷயத்த தாறுமாறா சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்டா உட்காந்து பார்க்கலாம். 2 hour நல்லா இருக்கு படம். ஒரு அழகான ஒரு காதல் கவிதை. படம் நல்லா இருந்தது. ஒரு மனுஷனுடைய இயல்பான வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு நினைச்சானோ அது மாதிரி ஒரு கேரக்டர் உருவத்தை படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. பெஸ்டா பார்க்கலாம். நல்ல இந்த யூத்துக்கு சூப்பர் படம். everyone will enjoy. all walks of life. 70 80 plus 20 everyone will enjoy the movie. Songs super. Heroines எல்லாம் புதுமா சொல்ல முடியல, அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு 3 generations fine. இப்போ எல்லார் வீட்லயும் எல்லா 20 வயசு ஆனாலே கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஒரே மூவில ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். டைரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் டைம் படம் அது மாதிரிலாம் தெரியவே இல்லை. ஒரு லேக் எதுவுமே இல்லை. ஏன்னா முடிஞ்சதுன்னு இருக்குது படம். மியூசிக் சூப்பராக இருந்தது. ஆமாம், இன்னும் இப்போ இன்னொரு பார்ட் எடுத்தால் நல்லா இருக்குமோ இன்னும் அப்படின்ற மாதிரி இருக்குது. விக்ரம் பிரபு கூட சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆமாம், டைரக்டர் சூப்பர். மூவி நல்லா இருந்தது. கான்செப்ட் நியூவாக இருந்துச்சு. 90s கிட்ஸ் பசங்களுக்கு படம் சூப்பராக இருக்குது. இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொரோனாவை வச்சு அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. விக்ரம் பிரபுவும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்ததுங்க. சூப்பர். நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. லைக் ஒரு லவ் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு கான்செப்டில் அவங்க எடுத்திருக்காங்க. டேரெக்டாக சும்மா மற்றபடி சிம்பிளாக மேரேஜ்க்காக பண்ணணும்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் போய் பார்க்கலாம். வெரி குட். தே ஹவ் மெயின்டைன்ட் தி டெம்போ ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட். ஃபீல் குட் மூவினா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.
லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒண்டர்ஃபுல் படங்க, என்ஜாயபிள், நைஸ். படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா பார்க்கலாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கு. நீ இதுதான் இந்த ஜாதி தான் பண்ணணும், அந்த ஜாதி தான் பண்ணணும், அந்த குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணாங்க. லவ் அவங்க யோசிக்காமே அவங்க லவ் பண்ணுவாங்க. தே நோஸ் வாட் தே செல் வாட் தே வாண்ட் டு டு. அதனால அந்த பசங்க தாராளமாக அவங்க செலெக்ஷன் நல்லா இருந்தால் தாராளமாக ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஜாதி ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுவீங்க. எமோஷனல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த காலத்து நடிக்கிற பற்றி ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரமுக்கு இட்ஸ் பெஸ்ட் மூவி. Congratulations to the team, Shanmugh Priyan, Shweta Shri and the whole team. ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் தூள் கிளப்பிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. இட்ஸ் ரியலி குட் ஃபேமிலி ட்ராமா. ஹாய், நான் லவ் மேரேஜோட டைரக்டர் சண்முக பிரியன். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ப்ரிவ்யூ ஷோ வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் போட்டோம், ப்ராட்வே சினிமாஸில். அங்கேயுமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட படம் எடுத்திருக்கோம், அதுக்காக தான் அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடண்டாக இருந்து இங்கே செம்மையாக வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேக்கு. அண்ட் புக்கிங்ஸ் பெட்டராக இருக்குது, கேரளாலையும் பெட்டராக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் எமோஷனாகவும் சரி, ஃபன்னாகவும் சரி, எல்லாமே லவ்வும் எல்லாமே சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் ஹெவியாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் பப்ளிக் போய் ரீச் ஆயிருக்கு படம், எல்லாருமே கேட்குறாங்க, போஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபிலிம் ஹஸ் கம் குட், ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இந்த பூமி என்னைக்கு தோன்றுச்சு அன்னையிலேருந்து லவ் தோன்றிருச்சு. அதனால் லவ் என்றைக்குமே தோற்று போகாது, நல்லா இருக்கும், ஃபீலாக இருக்கும். நல்லா ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். நல்லா சாங்ஸ் எல்லா பட்டமே அருமையாக இருக்குது. சாண்ட்ரோல்டர் நல்லா பண்ணியிருக்காரு. டெபியூ படம் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரியாதையான கௌரவமான படமாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லவ் மேரேஜ் அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல அந்த வார்த்தைக்கு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ அரேஞ்ச் மேரேஜில் லவ் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. மேரேஜ்னாவே அது லவ் இருந்தால் தான் அது மேரேஜ். அது அரேஞ்ச் மேரேஜாக தான் லவ் மேரேஜ் தான், லவ் இருந்தால் தான் மேரேஜ். அப்போ அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த படம் கடைசியில் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கு அப்படி தான் நினைக்கிறாரு. கண்டிப்பாக படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மரியாதையான கௌரவமான குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல 100% கேரண்டி.